ஏன்க்கா எத்தனை மணிக்கு வந்துட்டு எப்போ போகிற பூவெல்லாம் நல்ல விலை விற்கும்? காலையில் நாங்கள் 4 மணிக்கு வருவோம்ப்பா. வந்து எடுத்துட்டு 7:50க்கு நாங்கள் போனாத்தான் நிலக்கோட்டைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம். அங்கே கொண்டு போனால் காலை விலையை வெள்ளை விலை கடை விலையை பிடிக்கணும்னா நாங்கள் 7:50க்குலாம் அதுக்குள்ளே எடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து காலையில் 3 மணிக்கு வந்து எடுப்போம். 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு இப்படி வந்து எடுத்துட்டு வெள்ளனே எடுத்துட்டு கொண்டுட்டு 7:50க்குலாம் கொண்டு போனாத்தான் அந்த கடை விலையை பிடிக்க முடியும். 7:50க்கே 7:50க்கு போனால் அங்கே 8:30 கிலோ கடை விலை வச்சுருவாங்க. அப்புறம் குறைஞ்சிரும் விலை. இந்த 100 ரூபா 120 ரூபா 150 ரூபா காலையில் வெள்ளனை போனால் 150 ரூபா போகுதான். சரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா 8:30 ஆயிடுச்சுன்னா 120 ரூபா வந்துடும். அந்த 30 ரூபாய்க்கு அப்படி வெள்ளனே எடுத்துட்டு நாங்கள் வெள்ளனை போய் காலையில் நேரத்தில் எடுத்துட்டு போகணும். 7:50க்கு போனாத்தான் எங்கள் கடை விலையை பிடிக்க முடியும். அதுக்கு வெள்ளனை நாங்களும் விலை நல்லா விற்கும்ல? அப்போ நல்லா விற்கும். அப்போல்லாம் கிலோ எவ்வளோ போகும்? 500 ரூபா போகும். 500 ரூபா போகும், 600 ரூபா போகும். பூவில் வந்து நஷ்டமெல்லாம் ஆகாது. இப்போதைக்கு இந்த சித்திரை மாதம் வைகாசி மாதத்துல விலை இருக்காது. ஏன்னா சித்திரையில் எல்லா தோட்டத்துலையும் பூ நல்லா மலருது. ஆமாம், பூ நிறையா வரும் இப்போ. அப்புறம்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு விற்றுக்கிட்டே இருக்கும். அதனால நஷ்டமெல்லாம் பூவில் நஷ்டமெல்லாம் வராது. இப்போதைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இருந்தாலும் ஆனால் எப்பயுமே நாங்கள் பனிக்காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு நாளைக்கு 4 மணிக்கு வருவோம், ஒரு நாளைக்கு 3 மணிக்கே வந்துடுவோம். வந்து எடுத்து கொண்டு போகணும். பூ நிறையா வந்துச்சுன்னா 4 மணி 3 மணிக்கே வந்துடுவோம். சரி, நீங்கள் தோட்டத்துக்காரங்க ஆத்திரமா வருவீங்க, கூலிக்கு பூ எடுக்கிறவங்க அந்த டயத்துக்கு வந்துடுவாங்க? அப்படி வரமாட்டாங்க. அவங்க வந்து கரெக்டாக 5 மணிக்கு வருவாங்க. 5 மணிக்கு வந்துட்டு 8:30 வரைக்கும் எடுத்துட்டு அவங்க கிடந்தா போட்டு போயிடுவாங்க. மீதி இருந்து நாங்கள் தான் எடுக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணா பூ நிறையா இருக்குதுன்னா மறுபடியும் எடுக்கிறதுன்னா 12 மணி வரைக்கும் மறுபடியும் 100 ரூபா கொடுத்தா எடுப்பாங்க. 12 மணிக்கு மார்க்கெட்டுக்கு பூ கொண்டு போகலாமா? எப்பயுமே போகலாம். 4 மணி வரைக்கும் மார்க்கெட்டு இருக்கும். ஆனால் வெளியே வியாபாரிகள் வந்து 8:30 ஒரு 10 மணி வரைக்கும் வாங்கி அனுப்பிச்சி விடுவாங்க. 8:30க்கு ஒரு வண்டி போய் நேரத்துலேயே வந்து நேரத்தில் போனோம்னா நல்ல விலைக்கு வாங்கி அனுப்பிச்சி விடுவாங்க. அடுத்து வந்து லேட் ஆகி போச்சுன்னா கொஞ்சம் கம்மி விலைக்கு அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். விலை வந்து கடைசி விலையில ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம 4 மணி 3 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு இப்படி எடுத்த நேரத்துக்கு கொண்டு போய் போடலாம். 4 மணி 4:30 வரைக்கும் இது இருக்கும், மார்க்கெட்டு இருக்கும். இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் விலை இருக்காது. இந்த காலை விலை போகிறாங்க வரு, அதுக்கு தான் விலை இருக்கும். அதனாலதான் நாங்கள் நேரத்தில் எந்திரிச்சு வர்றது, அந்த போகிறது எடுத்து நேரத்திலே கொடுத்து விட்றதுக்கு மட்டும்தான் விலை. அப்புறம் அடுத்தடுத்து குறைஞ்சிடும். அப்படின்னா நீங்கள் காலையில் வெள்ளை கூலி ஆட்களை நிறையா விடலாங்களே? ஆள் கிடைக்காதப்பா. பூராமே தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லா பேத்துக்குமே பூ செடி இருக்கு. ஆள் கிடைக்க மாட்டேங்குதுல. ஆள் கிடைச்சா விட்டு எடுத்துடலாம். ஆள் கிடைக்காதவங்க என்ன பண்ணுறது, திருப்பி மதியானம் வரைக்கும் எடுப்போம். வெயிலில் சாப்பிட்டு எடுத்துகிட்டே இருப்போம். நாங்கள் பின்னாடி போகிறது விலை கம்மியாகவே போகும். எடுத்த பூவா கொடுத்து விட்டுருவோம். ஆள் போய்கிட்டு இருப்பாங்க. அப்பப்போ எடுக்க 1 கிலோ சேர நம்ம ஊருக்காரங்க போனாங்கன்னா கொடுத்து விட்டுருவோம். அந்த கொண்டு போகிறவங்களுக்கு கமிஷனா? கமிஷன் 20 ரூபா. ஒரு பை கொடுத்தோம்னா ஒரு பையா 1 கிலோவா? 1 கிலோ 2 கிலோவாக இருந்தாலும் சரி, 1 கிலோவாக இருந்தாலும் சரி, 1/2 கிலோவாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பூ கொடுத்து விட்றோம்டா 20 ரூபா எடுத்துக்குவாங்க. 300 பூ கொடுத்து விட்டா கூட அதுக்கு 20 ரூபா எடுத்துக்குவாங்க. நீ 4 கிலோ பூ கொடுத்து விட்டாலும் அதுக்கு 20 ரூபா எடுத்துக்குவாங்க. ஒரு ஆள் கொடுத்து விட்டோம்னா அது போடுறதுக்கு 20 ரூபா. அப்படின்னு கொண்டு போகிறதுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க பூவை கொண்டு போகிறாங்களா நெட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ரோட்டில் போய் நின்னோம்னா ஆள் வந்துச்சுன்னா கொடுத்து விட்டுறலாம். பேப்பர் சிட்டையில் வந்து நம்ம அட்ரஸை போட்டு கொடுத்து விட்டுருவாங்க. பேர் எழுதி என் கடை பேர் எழுதி நான் எந்த கடைக்கு பூ போடுறேன்னு. நிறையா கடை இருக்கு மார்க்கெட்டில் நிறையா கடை இருக்கு. அதனால எந்த கடைக்குன்னு தெரியாது. நம்ம அட்ரஸையும் நம்ம அந்த கடை நம்பரையும் எழுதி அந்த சிட்டை ஒன்று எழுதி போட்டு விட்டோம்னா பூவுக்குள்ள அதை பார்த்து அவங்க வந்து 10 பை 20 பை வாங்கிட்டு போவாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிட்டு போவாங்க. நம்ம பஸ்ஸில் போனோம்னா
போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும். அதனால 20 ரூபா போனா போயதுன்னு கொடுத்து விட்ருவோம். கொடுத்து விட்டுறது. அப்புறம் நம்ம இங்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்கே அரைக்கல பூ எடுத்து அதனால வெயிலுக்கு முன்னாடி எடுத்துட்டு ஓடிடலாம்ட்டு ஆளுகிட்ட கொடுத்து விட்ருவோம். அப்புறம் மல்லிகை கூட வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து 10 கிலோ 15 கிலோ வரும். அப்போ வந்து ஒரு நடைக்கு கடைசி நடைக்கு நான் போய் பார்ப்பேன், கணக்கு பார்ப்பேன் எத்தனை நடைக்கு எம்டம்